கிரிப்டோலில் எல்லாருமே வெயிட் பண்ணி கொண்டு இருந்த அந்த கோல்டன் டேஸ் வந்துட்டு இனி வரப்போகுது. ஸோ அந்த டேட்டுக்குள்ளே வந்து அந்த கேப்புக்குள்ளே வந்து நம்ம என்ன செஞ்சுட்டோம்னு சொன்னால் எல்லாருமே என்ட்ரி ஆகிட்டோம். எஸ், ஸோ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸோ இன்றைக்கி வந்துட்டு ஜனவரி 3. ஸோ ஜனவரி 1 வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இனி அல்கோயின்ட ப்ரீ புல் மார்க்கெட் வந்து நம்ம எல்லாருமே வந்துட்டு என்ட்ரு ஆகிட்டோம். ஸோ இனி Q1 ஸ்டார்ட் ஆகிட்டு. Q1 மீன்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு இயரை வந்துட்டு நாலாக வந்துட்டு டிவைட் பண்ணுவாங்க. Q1, Q2, Q3, Q4ன்னு சொல்லி, சரியா? ஸோ இப்போ அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம Q1 பீரியடில் இருந்து கொண்டிருக்கிறோம் வந்துட்டு. ஸோ இனி நம்ம எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ண மெகா புல் ரன் வந்துட்டு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நெக்ஸ்ட் 90 டேஸுக்கு, அதாவது ஸோ இப்போ ஜனவரியிலேருந்து அரவுண்ட் ஏப்ரல் வரை வந்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த புல் ரன் வந்துட்டு ஸ்டார்ட் ஆக போகுது. அதோட வந்து அங்கே வந்துட்டு அடுத்த பியர் மார்க்கெட் சைக்கிள் வந்துட்டு ஸ்டார்ட் ஆகும் வந்துட்டு. ஸோ இன்னும் கொஞ்சம் டேஸில் வந்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி ஹியூஜான ஒரு ப்ராஃபிட் ஒன்று எல்லாருமே எடுக்கக்கூடிய டேஸ் வந்துட்டு வரப்போகுது, சரிதானே? அடுத்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த Q1 வந்துட்டு பிட்காயின் அண்ட் ஆல்சோ எத்தூரியம் வந்துட்டு என்ன மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கு. ஸோ அது ப்ரீவியஸ் இயர்ஸ் எடுத்து பார்த்தோம்னா, அதாவது ஒரு 10 இயர்ஸ் எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் இந்த 10 இயர்ஸில் வந்துட்டு பிட்காயின் அண்ட் ஆல்சோ எத்தூரியம் வந்துட்டு என்ன மாதிரியான பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்கு, அதுவும் ஜனவரி ஃபெப்ரவரி மந்தில் வந்துட்டு எப்படி ரிட்டர்ன்ஸ் தந்திருக்கின்ற விஷயத்தை வந்துட்டு கண்டினியூ வந்துட்டு பார்ப்போம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எத்தூரியம் வந்துட்டு குவார்ட்டரில் வந்துட்டு என்ன மாதிரியான ரிட்டர்ன்ஸ் வந்து பண்ணியிருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் ஸோ Q1, Q2, Q3, Q4. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 2024 வந்துட்டு Q1 மீன்ஸ் வந்துட்டு ஜனவரி ஃபெப்ரவரி மார்ச். ஸோ அந்த ஃபீல்டில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட 59% வந்துட்டு ரிட்டர்ன் தந்திருக்கு வந்துட்டு இன்வெஸ்டர்ஸுக்கு வந்துட்டு கிரிப்டோ ஃபீல்டு இருந்தவங்களுக்கு வந்துட்டு. அதே மாதிரி 2023 52%. அதே மாதிரி 2021 வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த புல் மார்க்கெட்டில் வந்துட்டு 160% வந்துட்டு அவங்களுக்கு ரிட்டர்ன் வந்து கிடச்சிருக்கு. அதே மாதிரி 2017 518% வந்து ப்ராஃபிட் வந்து மட்டும் கிடச்சிருக்கு Q1 மட்டும். அதே மாதிரி Q2 வந்துட்டு சேம். ஸோ Q1, Q2 வந்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் வெரி 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 இம்பார்ட்டண்டான ஒரு பீரியட் வந்துட்டு கிரிப்டோ ஃபீல்டுக்கு எல்லாருக்குமே வந்துட்டு புல் மார்க்கெட் வரக்குள்ள வந்துட்டு. அதே மாதிரி Q3, Q4 வந்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு நம்ம ப்ராஃபிட் பார்க்க இயலாது. பட் ஸ்டில் ப்ராஃபிட்டில் வந்துட்டு ரன் ஆகி கொண்டு இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ 2025 சோஃபார் வந்துட்டு நமக்கு 2.8% வந்துட்டு எத்தூரியத்தில் வந்துட்டு இவ்வளோ காலத்துக்கு வந்துட்டு ரிட்டர்ன் கிடைச்சிருக்கு வந்துட்டு. ஸோ நம்ம லெட்ஸி ஸோ என்ன நடக்க போகிற விஷயத்தை வந்து நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் வந்துட்டு. ஆனால் எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணுற விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸோ இது எல்லாத்தையும் விட ஹியூஜான ஹியூஜ் ப்ராஃபிட் ஒன்று நம்ம எல்லாருமே கெட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும் நான் வரப்போகிற புல் மார்க்கெட்டில், சரிதானே? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த Q1க்குரிய அப்டேட் வந்துட்டு இது. அதோடு சேர்ந்து அடுத்த விஷயம் என்னென்னு சொன்னால் வந்துட்டு ஸோ பிட்காயின் இருக்கிற எல்லா அமௌண்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு இப்போ அதில் இருக்கிற எல்லா பெரிய பெரிய இன்வெஸ்டர்ஸ் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ப்ராஃபிட் இருப்பாங்க. அவங்க எல்லாருமே செல் பண்ணி போட்டு எத்தூரியத்தில் அந்த ப்ராஃபிட்டை கொண்டு வந்து திருப்பி என்ன செய்வாங்க சொன்னால் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு கொண்டு வருவாங்க. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா எத்தூரியத்தில் வந்துட்டு என்ன செய்யும் சொன்னால் மணி வந்துட்டு இன்ஃப்ளோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா எத்தூரியத்தில் எத்தூரியம் கோயின் நல்லா பம்ப் ஆகி ஸோ நல்லா ஹீச்சாக வந்து பம்ப் ஆகி ஸோ நம்ம அதில் என்ன செய்யலாம் பெரிய ஒரு ப்ராஃபிட் ஒன்று பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் சூன் அஸ் பாசிபிள். ஸோ இந்த எத்தூரியம் வந்துட்டு கிட்டத்தட்ட $8,000 மேலே போகத்தான் போகுது. அதை நம்ம எல்லாருமே பார்க்க தான் போகிறோம். அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அடுத்து பிட்காயின் மந்த்லி ரிட்டர்ன்ஸை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸோ கிட்டத்தட்ட ஜனவரி ஃபெப்ரவரி மார்ச். ஸோ இது வந்து இந்த 3 வந்துட்டு பார்த்தீங்கன்னா Q1 வந்துட்டு வரும், சரியா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட வந்துட்டு ஸோ ஜனவரியில் வந்துட்டு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு வந்துட்டு பிட்காயினில், ஓகேவா? ஸோ மார்க் த வேர்ட், பிட்காயின் வந்து நம்ம அந்த அளவுக்கு ப்ராஃபிட் வந்து பார்க்க எல்லாத்தையும் வேண்டா. ஜனவரி மந்தில் இருக்கிற புல் மார்க்கெட்டில் இந்த எல்லா ஃபண்டுமே வந்துட்டு ஃபண்ட் எல்லாமே எத்தூரியத்துக்கு வந்து மாறிடும், சரியானே? ஸோ நம்ம எப்போ ப்ராஃபிட் நல்லா பார்க்கலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் பிட்காயினில் வந்துட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு விளங்கும் வந்துட்டு இங்கே அக்டோபர் நவம்பரில் வந்துட்டு நம்ம என்ன செய்யலாம் ஹீஜான ஒரு ப்ராஃபிட் வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும் வந்துட்டு ஃபுல் எல்லாமே வந்துட்டு ஃபுல்லாக கிளியராக இருக்குது, சரிதானே? ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் மெயினான விஷயம் வந்துட்டு. ஸோ இப்போ இதில் 2024 வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர்லேயும் அக்டோபர்லேயும் கிட்டத்தட்ட 37% அண்ட் ஆல்சோ 10% வந்து நம்ம டோட்டல் ப்ராஃபிட் வந்து எடுத்துக்கிட்டோம் அக்டோபர் அண்ட் நவம்பரில் வந்துட்டு. அதே மாதிரி டிசம்பரில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட மைனஸ் வந்துட்டு போயிட்டு இருக்குது. ஸோ அது சோஃபார் ஓகே, பிரச்சனை இல்லை. ஸோ இதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் குவார்ட்டர்லி ரிட்டர்ன்ஸ் அண்ட் ஆல்சோ வந்துட்டு பிட்காயின் எத்தூரியத்தோட அப்டேட் வந்துட்டு. ஸோ சூன் அஸ் பாசிபிள் வந்துட்டு நம்ம எல்லாருமே ஹியூஜான ஒரு புல் மார்க்கெட்டை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முதல்ல வந்து ஒரு முக்கியமான விஷயம், உங்கள் யாருக்குமே வந்துட்டு இந்த இது சம்மந்தமான கிரிப்டோ பற்றின நாலேஜ் ஒன்று இல்லைன்னு சொன்னால் கைஸ் தயவு செஞ்சு இதுக்குள்ளே வந்துட்டு என்ட்ரு ஆகிடணும். எல்லாமே ஹை ரிஸ்க்கான ஒரு விஷயம். ஸோ தயவு செஞ்சு அதை லேர்ன் பண்ணதுக்கு பிறகு ஏர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள்.